துக்காராம் பண்டரிபுர பாண்டுரங்கனின் பரமபக்தர். அவர் பாண்டுரங்கன் மீது அநேக அபங்கம் பாடியுள்ளார். தேகு என்ற இடத்தில் தேகத்துடனே வைகுண்டம் ஏகியவர். பாண்டுரங்கனுடன் நேருக்கு நேர் பேசுபவர். இதனால் பலர் பொறாமைப்படுவார்கள், பெருப்பார்கள். அதே ஊரில் தேவ்ஜி என்கிற கணபதி பக்தர் ஒருவர் இருந்தார். அகங்காரம் யாரை விடும்? தான் உயர்ந்த கணபதி உபாசகர். துக்காராம் நீச்ச விட்டல் பக்தர் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. துக்காராமை பார்த்து அவரை கேலி செய்ய வேண்டும் என்றே விரும்பினார். தற்செயலாக ஒரு நாள் துக்காராமே தேவ்ஜி வீட்டிற்கு வந்தார். தேடிப் போக வேண்டியவர் நம்மையே தேடி வந்துள்ளார் என்று நினைத்து அவருடன் பேசி மட்டம் தட்டலாம் என்று மனதில் பொறுமினார். துக்காராமை தனது வீட்டிலேயே கணபதி பிரசாதத்தை சாப்பிட வேண்டினார். துக்காராமும் சரி என்று சொன்னார். இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர். துக்காராம் தேவ்ஜியிடம் விட்டலனுக்கு ஒரு இலையும் கணபதிக்கு ஒரு இலையும் இட்டு உணவை பரிமாற வேண்டினார். இவர் என்ன பெரிய குச்சேலரா, விதுரரா? விட்டலன் வந்து சாப்பிடுவானா என்று நினைத்து குதர்க்கம் பேசாமல் இலை இடப்பட்டு பரிமாறவும் செய்தார். ஆனால் துக்காராம் சாப்பிட ஆரம்பிக்கவில்லை. நாம் சாப்பிட ஆரம்பிக்கலாமே என்று தேவ்ஜி கூற, விட்டலன் வந்து அமர்ந்து விட்டான், ஆனால் கணபதி இன்னும் வரவில்லை என்று துக்காராம் கூறினார். தேவ்ஜிக்கு விட்டலன் இலையில் அமர்ந்திருப்பது தெரியவில்லை. எனினும் வேடிக்கையாக கணபதி வர ஏன் தாமதம் என்று கேட்டார். அதற்கு துக்காராம், கணபதியின் பக்தன் ஒருவன் சற்று முன் கடலில் மூழ்கிவிட்டான். அவன் கணபதியே எம்மை காப்பாற்றும் என்று வேண்டிட கணபதி கடலில் மூழ்கி அவனை தூக்கி கரையிலிட்டு சேவை செய்கிறார் என்றார். சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் என்றார். சந்தேகக்குறியோடு தேவ்ஜி துக்காராமை பார்க்க, உங்கள் கணபதி விக்கிரகத்தை உள்ளே போய் பாருங்கள், அவர் உடை நனைந்திருக்கும். அந்த துணியை கசக்கி நீரை உண்டால் உப்பு கரிக்கும் என்றார். தேவ்ஜி உள்ளே பூஜை அறைக்கு சென்று பார்க்க அவ்வாறே இருந்ததும் வியந்தார். சிறிது நேரத்தில் கணபதியும் வந்துவிட்டார், சாப்பிடலாம் என்றார் துக்காராம். யாவரும் சாப்பிட ஆரம்பிக்க விட்டலன் கணபதி இலைகளில் பரிமாறினவை காலியாகி கொண்டிருந்தன. தேவ்ஜிக்கு அவர்கள் தரிசனம் தரவில்லை. தேவ்ஜி கர்ப்பம் கலைந்து துக்காராமின் பாதம் பணிந்தார். ஆதிசங்கர்